இது வந்து இந்த ஹோண்டா சிஆர்வி என்ற கார். இந்த கார்லையுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதெல்லாமே இந்த ஸ்டேரிங் எல்லாம் இந்த லெதரில் கொடுத்துக்கிறாங்க. அதில் வந்து இதுலேயுமே வந்து சேம் அந்த இன்பாக்ஸில் பார்த்த மாதிரியான ஆப்ஷன் இங்கேயுமே வந்து அந்த லேன் கீப் அசிஸ்ட் அதுன்னு சொல்லி அந்த ஆப்ஷன்களுமே இதில் இருக்குது. அதோட அந்த கண்ணாடி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இங்கே அந்த ஏசி விங்ஸ் இருக்குது. அதோட வந்து எல்லாமே டிஜிட்டல் எல்சிடி பேனல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னா பெரிய ஒரு இது கொடுத்துருப்பீங்க. இப்போ நீங்கள் டவுன் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இந்த கில் அசிஸ்ட் வந்து கொடுத்துருக்கு. இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்கு. டைப் சி கேபிள்கள் அதெல்லாமே கொடுத்துருக்கு. அதே மாதிரி பின்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மேலே வந்து சன்ரூஃப் கொடுத்துருக்கு. இதில் 3 பேர் இருக்கலாம். அப்படி பின்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கால 2 பேர் இருக்கலாம். 7 பேர் போகக்கூடிய ஒரு சட்டப்படியான கார். இந்த காரோட விலை வந்து 3 கோடியாம். ஓகே, அப்படியே மற்ற காரில் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்படியே பாருங்கள், இந்த காரோட கலரை சும்மா சிவப்பாக இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த காரோட கலர். செம்மையாக இருக்குது. இதில் வந்து மொழி எல்லாமே தாய்லாந்துலான் இருக்குது. இந்த பிளேயரில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த பிளேயரில். இது வந்து நான் நிற்கிறது டொயோட்டா யாரிஸ் ATIV என்ற மாடல், தாய்லாந்து வெர்ஷன். அதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே தாய் மொழிதான் இருக்குது. ஆனால் வந்து மாற்றலாம்னு சொல்லினோம். சில விட ஜப்பான் மொழியில் வர வாகனம் வந்து மாற்றலாது. இது வந்து ஃபுல்லாகவே மாற்றக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லினோம். அதே மாதிரி வந்து இதில் இன்னொரு ஆப்ஷன் வந்து காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வயர்லெஸ் சார்ஜஸ் கொடுத்துருக்கீங்க. வயர்லெஸ் சார்ஜர் போடலாம். அதில் வந்து கியர் வந்து நார்மலாகவே இருக்கிற கியர் தான் இதில் எல்லாமே இருக்குது. இந்த பட்டன்கள் நீங்கள் யூஸ் பண்ணி இதில் இருக்கிற இந்த கலர்களை வந்து நீங்கள் மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அது வந்து நல்ல ஒரு பெரிய பிளேயர் ஆப்பிள் கார்ப்ளேயோட வருது. அதில் வந்து இந்த கார் GR வெர்ஷன். பின்னுக்கு வந்து தாராளமாகவே 3 பேர் இந்த காரில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த காரில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி வந்து இதில் டச் ஏசி கொடுத்துருக்கு. இதில் புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. அதே மாதிரி சேம் ஆப்ஷன் எல்லாமே இந்த என்ன சொல்கிறது எல்லாமே க்ரூஸ் கண்ட்ரோல் அதுன்னு சொல்லி நாங்கள் மற்ற காரில் பார்க்குற மாதிரியே இதில் ஆப்ஷனல் இருக்குது. இங்கால வந்து கொடுத்துருக்குற விஷயம் வந்து இந்த என்ன சொல்கிறது ஐயோ மறந்துட்டேன்னா அது மற்ற பின்னுக்கு பார்க் அசிஸ்ட் EV மோட்டில் போகலாம். அதில் வந்து இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆட்டோ ஹெட் லேம்ப் அதில் கொடுத்துருக்கு. மற்ற கண்ணாடி மடிக்கிறதுன்னு சொல்லி இதில் இவ்வளோ ஆப்ஷன் தான் இருக்குது. அதில் வந்து இதில் நான் நினைக்கிறேன் ஒரு தண்ணி போதல் வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதில் இருக்குது. இதில் அது எல்லாமே ஒரு லெதரான ஒரு இதான் கொடுத்துருக்குது. ஓகே, இதான் ஜாரிஸ் ATIV 1,89,00,000. இது வந்து அவங்களே வந்து ஒரு டேஷ்போர்ட் கேமரா இதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு இந்த இடத்துல. ஓகே, அடுத்த காரை போய் பார்ப்போம் அப்படி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து நான் அப்படியே போகிறேன்னு பாருங்கள் எவ்வளோ கார் அப்படி நிற்கிறேன்னு சொல்லி. சும்மா வடிவாக இருக்கிறதுனால போகவே அதே மாதிரி இதில் வந்து பாருங்கள், இது வந்து லேண்ட் க்ரூசர் நிற்கிது. இது வந்து 2025 மாடல். இதில் விலை வந்து 6 கோடி 5,95,00,000. ஒரு மிருகம் தான். இதெல்லாம் வாங்கி ஓடேக்குள்ளே ரோட்டில் போய்க்கல விலை தெரியாமல் இருப்பீங்க. இந்த லேண்ட் க்ரூசர் 2025 மாடல் உங்களுக்கு வந்து 5,95,00,000 இந்த ஜீப்பில் விலை. அதே மாதிரி இங்கால 2024 லேண்ட் க்ரூசர் LC300ன்னு சொல்கிறது. இது வந்து கிட்டத்தட்ட 10 கோடி 14 கோடி அப்படி வரும்னு நினைக்கிறேன். இதில் நிற்கிற இந்த LC300 வந்து 11 கோடியே 50,00,000. 11 கோடியே 50,00,000 அண்டா யோசிச்சு பாருங்கள். 11 வேகனாரோட காசு. ஆமாம், எப்படியான வாகனமெல்லாம் நிற்கிது. ஐயோ, நினைச்சு கூட பார்க்கலாம இருக்குது. இங்கே இந்த பெருசு சொல்லப்போனால் இந்த கார் வந்து இந்த அளவு இந்த நெஞ்சு அளவில் நிற்கும் இந்த கார். இந்த ஜீப் இந்த SUV இப்படி காரெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் அப்படி இன்னும் ஒரு 2 காரை பார்த்துட்டு அப்படி நடந்து போகிறேன்னு சொன்னால் ஹைலுக்ஸ் பிக்கப் ஹைலுக்ஸ் டொயோட்டா ஹைலுக்ஸில் 2025 மாடல் வந்திருக்குது அங்கால இடத்துல. அதே அப்படி பார்த்துக்கொண்டு நடந்து அப்படி ஒரு காரையும் பார்த்துட்டு போகிறேன். இதில் வந்து நிற்கிறது டீசல். நான் நினைக்கிறேன் பெட்ரோல் சிலோட விலை கூட இருக்கலாம். அப்படி எங்கால வந்து பார்த்திங்கன்னா பென்ஸில் ஜீப்புகளும் நிற்கிது. பென்ஸில் ஜீப் நிற்கிது. பென்ஸில் கார் நிற்கிது. இது பென்ஸில் GLE 400 நிற்கிது 0 மைலேஜ். இதெல்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு 8 கோடிக்கு தாண்டாது. அப்படிங்க ப்ராடோ 150 TX 150 நிற்கிது பழைய மாடல். இதுக்குமே வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு நல்ல கார், நல்ல ஒரு
நல்ல ஒரு எஸ்யூவி கருப்பு அரைவிலோட கொடுத்துக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. நல்ல மாடலிஸ்டாக் கிட். வந்து இந்த கீழே வார பம்பர், அந்த கீழே வார பெறதில் லீப், அது வந்து மாடலிஸ்டாக் கிட்டுன்னு சொல்கிறது. அதே மாதிரி இங்கால வந்து கருப்பு நிற்குது. கருப்புமே செம்மையாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2023 நிற்குது. அது வந்து கிட்டத்தட்ட 10 கோடி கிடைக்கலாம். 2023 வருஷம் குறைய காசு விலைகளும் குறைஞ்சொன்று இருக்கும். அதே மாதிரி இதில் ஹைலுக்ஸ் நிற்கிது பாருங்கள். 3 ஹைலுக்ஸ் நிற்கிது. இங்கால ஒன் ஆஃப் த பெஸ்ட், எனக்கு ஒரு ஃபேவரேட்டான கார், அது வந்து ரேஞ்ச் ரோவர் லாங் வீல் பேஸ்ன்னு சொல்லுது. அதாவது இதை வந்து லாங் வீல் பேஸ்ன்னு சொல்லுது. அது கொஞ்சம் நீட்டு 7 பேர் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டிக்கு 5 பேர் போகக்கூடிய மாதிரி வரும். அது எக்ஸிக்யூட்டிவ் லாஞ்சுன்னு சொல்கிறது. P400ன்னு சொல்கிற இந்த மாடலை. இது ஒரு சூப்பரான ஒரு மாடல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் இருக்கிற வாகனம் வந்து TRJ 150ன்னு சொல்கிறது. 2023 ஓடின ஒரு வாகனம். 18,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆனால் 7 கோடி 85 போட்டிருக்கு. ஆனால் வந்து எனக்கு இது சரியான விலை எனக்கு தெரியலை. என்னென்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த வாகனத்தின் மெயின் விஷயம் சொல்கிறேன்னு சொன்னால் இதில் இன்ஜினுமே 3000 2400 அந்த மாதிரி ஒரு வேறு மாதிரி இல்லை. V6ம் இருக்குது. சிசி உன்னதும் இருக்குது, குறைஞ்சதும் இருக்குது, டீசலும் இருக்குது, பெட்ரோலும் இருக்குது. என்னத்துக்காண்டி ப்ராடோன்ற விஷயம் வந்து ஸ்ரீலங்காவில் கூடன்னு சொன்னால் இது ஒரு லக்ஸரி வெஹிக்கிள் மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அதோட வந்து ஒரு மினிஸ்ட்ரி மற்றது கொஞ்சம் விஐபி ஆனாக்கெல்லாம் இதை ஓடி திருவினோம். அப்போ தான் வந்து இந்த வாகனத்துக்கான டிமாண்ட் வந்து கூட்டிட்டு போய் வேகனார் வந்து நார்மலாக 35 லட்சம் ரூபா வந்த வேகனார் இப்போ 1 கோடிக்கு போய் 95க்கு வந்து 85க்கு வந்து இப்போ 82 நிற்குதுன்னு சொல்லிச்சோன்னா காரணம் டிமாண்ட் ஆக்குறது மக்கள். அதை வாங்குறாக்கள் எண்ணிக்கை கூட என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அதை வந்து விலையை கூட்டிடுவாங்க. மெட்ட வாகனம் வந்து அப்படி விலை குறைஞ்சோன்னு இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு விஐபி வெஹிக்கிளாக இந்த வாகனத்தை பார்க்கணும். அதனால் வந்து இந்த வாகனத்தின் விலை வந்து 7 கோடி 6 கோடி 5 கோடின்னு இருக்குது. நார்மலாகவே இந்த வாகனம் முதல் விலைக்குள்ள 1.5 கோடி 1.80 வந்து 2019 அப்படிலாம் பிறகு 2 கோடி 2.5 கோடி தான் வந்தது. இப்போ இந்த வாகனம் ஹை டிமாண்டில் இருக்குது. ஆனால் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க. சொல்லப்போனால் ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு இன்பாக்ஸ் கஸ்டம் நான் காட்டினா போது அது மாதிரியான வாகனத்தில் இருக்கிற நியூ டெக்னாலஜி கூட இந்த வாகனத்தில் இல்லை. பட் விலை ஹை ரேட். இவங்கள்ட்ட இல்லை அதாவது ஓல்ட் ஸ்ரீலங்காலேயே இது அப்படி தான் இருக்குது. ஓல்ட் ஸ்ரீலங்காலேயே. அப்போ நான் வந்து இதில் இருக்கிற ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இதில் வந்து நிற்கிற ப்ராடோ இருக்குது தானே, இந்த TX 150 இதோட ஆப்ஷன்களை உள்ளவங்களுக்கு காட்டுறேன்னு சும்மா பாருங்கள். அது வந்து இந்த கார் 5 கோடி 50 லட்சம்டா உள்ள என்ன இருக்குண்டு அப்படி என்ன இருக்குன்னு உங்களுக்கு யோசிப்பீங்க. இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குது 3000 cc அதுக்கு அந்த மாதிரி ஒரு இது வரும். அதோட இந்த வாகனம் வந்து ஒரு உயரமான ஒரு வாகனமாக இருக்கும். அந்த ஹைட் வந்து நல்ல இதாக இருக்கும். ஓடைக்கு எந்த ஒரு பயமுமே இருக்காது. மற்ற சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் இருக்கும். அதனால் அடிபட்டாலுமே வந்து எனக்கு அந்த பெரிய சேதங்கள் வராத மாதிரி தான் இருக்கும். வேகம் கூடினா ஒன்றும் செய்யலாது. பட் அளவான வேகத்தில் போயிருக்கல ஒரு அடி விழுந்தாலுமே இந்த முன் தொண்டு அந்த அடியை வாங்கும். மற்ற வந்து இவ்வளோ உயரத்துலேயும் போகலாம். கிடங்கு பள்ளம் ஒன்றுமே பார்க்க தேவையில்லை. அப்படியே உள்ளே காட்டுற மாதிரி ஆப்ஷனை. ஓகே, கதவை திறந்து உள்ளே போவோம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து போகைக்குள்ளேயே எலக்ட்ரிக் சீட் இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக் சீட் இருக்குது. முன்னுக்கு பின்னுக்கு இறக்கலாம். இந்த ஆப்ஷன் இருக்குது. சீட் இடங்க குஷனை மாற்றலாம். எல்லாமே இதில் இந்த ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி நார்மல் கார் மாதிரியே இதில் எங்களுக்கு கண்ணாடி பதிக்கிற 4 கண்ணாடி பதிக்கிற பவர் மிரர் கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக் கொடுத்துருக்குறாங்க. கண்ணாடி இது பண்ணாத ஒரு நார்மலான ஒரு லெதர் இது ஒன்றுமே இல்லாத ஒரு நார்மலான ஒரு இதை தான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த வாகனம் வந்து நான் வந்து ஃப்ரெண்டாக்கள்ட நிறைய வாகனம் இந்த வாகனம் ஹயர்கள் போகிற டைம்லாம் ஓடி இருக்கிறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நார்மலான ஒரு வாகனம் தான். அது வந்து விலைக்கு அந்த உயரம் தரம் அதெல்லாமே கூட அப்படி. ஆனால் மற்றபடி நீங்கள் நார்மலாக ஒரு ஹைலுக்ஸ் ஓடுற மாதிரி இல்லாட்டி ஒரு நார்மலாக ஒரு வேன் ஓடுற மாதிரி அந்த மாதிரி என்ன சொல்கிறேன் அந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் தான் இன்ஜின் ரெண்டாலும் சரி எல்லாமே இருக்குது. ஆனால் என்னத்துக்காக இது விலை கூடன்னு சொன்னால் இது வந்து எஸ்யூவியாக வரபடியாக, அதாவது இன்ஜின் கெப்பாசிட்டி எல்லாமே ஒரு கேடிஜ் வேனுக்கு வர மாதிரி தான் இருக்கும். டீசல் இன்ஜினுக்கு வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து என்ன சொல்கிறது அது தோற்றமும் இந்த அந்த எஸ்யூவின்ற ஒரு காரணம் தான் இதுக்கு ஒரு விலை மதிப்பை கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமான ஒரு ஸ்டேரிங் எதுவுமே ஒரு இது இல்லாமல் ஒரு ஸ்டேரிங் இதில் ஒரு டீக் இது கொடுத்துக்கிறாங்க. அதாவது தேக்கிட ஒரு இது கொடுத்துக்கிறாங்க. சவுண்ட் கூட்டி குறைக்கிற ஆப்ஷன் இதில் இருக்குது. அதில் வந்து இதில் வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் அடிக்கிறது இந்த இங்கே இந்த பிளேயரில் வர பேஜை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இதில் ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கு. அதோட வந்து லேன் அசிஸ்ட் இது சாதாரணமாகவே ஒரு இப்போ வர ஒரு பட்ஜெட் காரில் இந்த ஆப்ஷன் வரும். இதுவும் இந்த முன்னுக்கு வந்து நாங்கள் போகிற அந்த என்ன சொல்கிறது கொலிஷன் கண்ட்ரோல் நினைக்கிறேன் அதுக்கும் கொடுத்துருக்கு. வேறு எதுவுமே இந்த ஸ்டேரிங்கில் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்கு. இது வந்து நார்மலாக இல்லை இப்போ வேகனார்லேயே இது வரும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இவ்வளோ விலை கூட அதாவது 6 கோடி பெறுமதியான ஒரு வாகனத்தில் 7 கோடி பெறுமதியான வாகனத்தில் இப்படி ஒரு விஷயத்தை கொடுக்குறன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேர்த்தில்லைன்னா நான் சொல்லுவேன். அதை வந்து இங்கே கொடுத்துருக்கலாம்.
அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு பிளேயர் ஒன்று கொடுத்துருக்கு. இது பெரிய பிளேயர் தான், ரெண்டாலும் அவ்வளோ அட்வான்ஸ்னு சொன்னால் இல்லை. இது ஆஸ் யூஸ்வல் 2014-13 வந்த ஒரு சாதாரணமான ஏசி ஃப்ரண்ட் அது ஓட்டோன்ற மாதிரி ஒரு நார்மலான ஒரு விஷயம் கொடுத்துருக்கு. வயர்லெஸ் சார்ஜர் எதுவுமே கொடுக்கல. இதில் வந்து ஒரு சாமான் வைக்கிறதுக்காக ஒரு இது ஒன்று கொடுத்துருக்கு. மற்ற இதில் 4 வீல் 2 வீல் கொடுக்குற விஷயம் ஒன்று கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நார்மலாக ஹைலுக்ஸில் வர மாதிரி ஃப்ரண்ட் டிரைவுக்கு மாற்றலாம், ரியர் டிரைவுக்கு மாற்றலாம், ஓல் ஃபோவும் வேலை செய்கிற மாதிரி மாற்றலாம். இது லோ சேரில் புதஞ்சால் புஷ் பண்ணி இப்படி மாற்றலாம். அது வந்து செகண்ட் ஸ்டார்ட். நான் நினைக்கிறேன் இது வந்து பேட்டரி எது மீதானாலோ இல்லாட்டிக்கு புதஞ்சாலோ ஸ்டார்ட் பண்ண முடியுமா செகண்ட் ஸ்டார்ட்ன்ற ஒரு விஷயம் இதில் இருக்குது. மற்றது வந்து இதுலேயும் வந்து அந்த தேக்கடை இதுலேயும் கொடுத்துருக்கு. நார்மலாக சாதாரணமான எங்களோட அந்த கியர் கொடுத்துருக்கு. இதை வந்து ஹீட்டர் கொடுத்துருக்கு. இதில் வந்து ஒரு யூஎஸ்பி சார்ஜர், ஈவன் டைப் சி கூட இல்லை. இதில் வந்து ஒரு எங்களோட 12 வோல்ட் சார்ஜர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இதில் ஒரே ஒரு ட்ரங்க் தான் கொடுத்துருக்கு. இங்கே வேறொரு ட்ரங்கே கொடுக்கல. அப்போ நீங்கள் யோசிச்சுக்கொள்ளுங்க 7 கோடி பெறுமதிக்கு என்ன இதில் இருக்குன்றதை. இந்த மேலே ஒரு சன்ரூஃப் கொடுத்துருக்கு. அதுவும் பெனோரமிக் இல்லை, ஒரு நார்மல் சன்ரூஃப் தான் இதில் கொடுத்துருக்கு. அதாவது இதை நான் ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த கார் இலங்கையில் இதில் ஆப்ஷனே இல்லாமல் வெறும் இதில் தகரம் வச்சா கூட இந்த வாகனம் வந்து வாங்கி விட வேண்டியது. ஒரு விஐபி வாகனம்ன்றது எல்லா மனசுலையுமே பதிவான ஒரு வாகனம். அதை நான் இதில் சொல்லிக்கொள்கிறேன். இதில் வந்து இதில் ஒரு ஏர்பேக், கர்டின் ஏர்பேக் கொடுத்துருக்கு. 1 2 அதில் 1 3 அங்கே 1 4 இந்த சீட்டில் 1 வரும் 5 பின்னுக்கும் அப்படியும் 2-3 வரும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 8 ஏர்பேக் அப்படி வரும் நினைக்கிறேன் இந்த இடத்துல. அதே மாதிரி 3 சீட் இருக்குது தானே, அப்படி பின்னுக்கு 2 சீட் மடிச்சிருக்கும். அது வந்து என்ன சொன்னால் 7 சீட்டர் மாடல். அதே மாதிரி ஸ்பீக்கர் வந்து இதிலே 1 கொடுத்துருக்கு, இதிலே 1 கொடுத்துருக்கு. அப்படி இதில் வந்து சென்டரில் சப்வூஃபர் 2 வரும். இதில் சப்வூஃபர் வரும், அங்கே 1 கொடுத்துருக்கு. சொல்லப்போனால் 7 கோடிக்கு வேர்த் இல்லை, ஒரு 3.5 கோடி 4 கோடிக்கு வேர்த்தான ஒரு சட்டப்படி எஸ்யூவி என்றா இது சொல்லலாம். ஆனால் இப்போ நாடு போகிற போக்கில் ஒன்றுமே செய்யலாது. ஓகே, அப்படியே பின்னுக்கு திறந்து பார்த்துட்டு அடுத்த வானத்தை அப்படியே பார்ப்போம் இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கண்ணாடி திருப்புறது இதில் கொடுத்துருக்கணும். கண்ணாடி வந்துருப்பது இதில் கொடுத்துருக்கணும். பாருங்கள், நாங்கள் இப்போ ஓடைகளை வந்து இதுக்குள்ள கையை ஓட்டி தான் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற ஓட்டோ ஹெட்லாம்ப், இது வந்து ஓட்டோ ஹெட்லாம்ப், இது ஹெட்லைட் வாஷர் கொடுத்துருக்கு. இது லைட் கூட்டி குறைக்கிற கொடுத்துருக்கு. அதே மாதிரி பின்னுக்கு இந்த டோர் இருக்குது தானே, இது திறக்கிறது இப்படி சைட்டாக திறக்கிறது பாருங்கள். நான் இப்படி இதில் வந்து ஒரு ஆப்ஷன் நல்ல ஆப்ஷன் உண்டு நம்ம பார்த்தேன்னு பாருங்கள். அதோட வந்து மெயின் விஷயம், இந்த காரில் சவுண்ட் குவாலிட்டி செம்மையாக கொடுத்துருவாங்க இந்த எஸ்யூவியில். ஏன்னு சொன்னால் முன்னுக்கு சென்ட்ரல் சப்வூஃபர் இருக்குது, பின் முன்னுக்கே 4 ஸ்பீக்கர் இருக்குது. அதோட கதவில் வந்து 4 வரும் 8. அதோட இங்கே வந்து பாருங்கள் இதிலே 1 இருக்குது. அப்போ சேம் இங்காலே 1 வரும், அப்போ 10. அதே மாதிரி இங்கால பெரிய ஒரு சப் 1 கொடுத்துக்கிறாங்க. அதுவுமே ஒரு வேறு லெவலான ஆப்ஷன் தான். அதே மாதிரி இதுக்குள்ள வந்து எங்களோட இந்த ஆக்சிலரி அதாவது வந்து டூல்ஸ் இதுக்குள்ள இருக்குது. அதே மாதிரி பின்னுக்கு இருக்கிறார்கள் வந்து இல்லை கப் ஹோல்டர் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் சார்ஜ் போடக்கூடிய மாதிரியும் இதில் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி இதில் ஒரு பட்டன் கொடுத்துருக்குல்ல, இது வந்து சீட்டுக்கு பாருங்கள், இந்த 7 சீட்டர் இந்த அப்படி உடம்பி வருது, இந்த அப்படி பாருங்க வருது. இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அது வந்து பழைய மாடலில் வந்து கையால் ஃபோல்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சிலதுக்கு வந்து இப்படி வந்திருக்கு முதலுமே. ஆனால் இப்படி எலக்ட்ரிக்கால் செய்கிறன்றது ஒரு சம விஷயம். ஏன்னு சொன்னால் பழுது அவ்வளோத்துக்கு வராது. இப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் வானத்துக்குள்ளே இதில் வந்து 2 சீட் சரியா, அப்படி பார்த்தீங்கன்னா அதில் 3 சீட், அங்கால பார்த்தீங்கன்னா 2 சீட், கிட்டத்தட்ட 7 பேர் போகக்கூடிய ஒரு தரமான எஸ்யூவி. ஸ்ரீலங்காவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு அவ்வளோ டிமாண்டான ஒரு வாகனம், வேர்த்தான வாகனம். பின்னுக்குமே இல்லை கேமரா கண்டு கொடுத்துருக்குது. ஓகே, நீ அப்படியே அடுத்த வாகனத்தை பார்ப்போம். இதுக்குமே ஆட்டோமேட்டிக் டோரான தெரியல, அமர்த்தி பார்ப்போம். இதில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்கு, ஆனால் லொக் அண்ட் லொக் தான் கொடுத்துக்கிறாங்க. சும்மா தான் நாங்கள் சாத்தணும். இந்த எப்படி அப்படியே செம்மையாக இருக்கா, கருப்பு இலவிலும் கொடுத்து சட்டப்படி இருக்குது வண்டி. என்ன விலை தான் கொஞ்சம் கூட்டிகிட்டு. ஓகே, அப்படி மேலே போய் அந்த எங்கட இந்த வாகனத்தை பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். ஏன்னு சொல்லி சொன்னால் ஸ்பேஸியாவையும் காட்டுறேன். இல்லை வேகனாருக்கு பதிலாக அதுக்கும் நீங்கள் போகலாமன்றதை காட்டுறேன். கொஞ்சம் வடிவில்லை, பட் நல்ல ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி காட்டிட்டு அப்படியே வழிகிடுவோம். அது வந்து இல்லை பேர் வந்து சஹாரான்றது. இது கொஞ்சம் விலை கூட, செட்டெக்ஸை விட சஹாரா வந்து கொஞ்சம் விலை கூடவோ இல்லை பர்ஃபார்மன்ஸ் கூட நினைக்கிறேன். இந்த LC 300 இருக்குது தானே முதல் காட்டினேன், செட்டெக்ஸ். அதோட பின்பக்கத்தை பாருங்கள், அவ்வளோ வடிவாக இருக்கண்டு செம்மையாக இருக்காண்ணா. நல்ல அகலமாக அப்படி நேர்த்தியாக செஞ்சுக்கிறாங்க.
இதில் வந்து நிற்கிற எங்களோட வெகனார் இதுக்கு தானே எஃப்எக்ஸுக்கு தானே எஃப்எக்ஸில் விலையை பாருங்கள். இது வந்து எல்லாருமே குறைஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னவங்க. ஆனால் இதுவுமே அதே விலையாக நிற்கி கிட்டத்தட்ட இது 76 சொன்ன விலை 76 இல்லை 78 சொன்ன விலை ஹைப்ரிட்ன்றதால இதுவுமே விலை அப்படியான் இருக்குது. மற்ற வந்து நான் வீடியோ எடுத்து வந்து நான் இப்போ என்ன சொன்னால் இருக்கின்ற வெள்ளிக்கிழமை இப்போ ஜும்மாவுக்கு போகிறதால வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ண போயினோம். அதே மாதிரி இதில் நிற்கிற இந்த அக்வா இருக்குல்ல, இந்த அக்வாட விலை 1,34,00,000. அது வந்து அக்வா ஜிஆர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி இதில் நிற்கிற இந்த டொயோட்டா ஹேரியர் இருக்குது தானே, இந்த ஹேரியரோட விலை வந்து 3,95,00,000. ஹை டிமாண்ட். ஓ மை காட், அப்படி ஒரு ரேஞ்சான் இருக்குது. சரி, இப்போ இதில் கார்கள் விலைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட்ஜெட் கார்கள், இந்த யாரிஸ் தாய்லாந்து மாடலில் கார்கள் பார்த்துருப்பீங்க. ஹோண்டா இன்பாக்ஸ் கஸ்டத்தில் இது பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து எங்கள்ட டொயோட்டா ப்ராடோ என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து மற்ற கார்களோட ஒரு இது விலைகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அடுத்து வந்து இங்கே ஃபாஸ்ட் மூவிங் இருக்கிற கார் வந்து டொயோட்டா ரைஸ்ன்ற கார். இன்றைக்கி இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு கார். 1,30,00,000 இந்த கார் ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 1,47,00,000 என்னன்னு சொன்னால் இது 2025 4,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதே மாதிரி வந்து இது வந்து ஹைப்ரிட்ன்றதால அதோட வந்து அளவில் வருது. அளவில் வார வந்து விலை கூட, அளவில் வராத கார் வந்து ஓரளவு விலை குறைவான கார் எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து 1,19,00,000. அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு அளவிலோ இல்லாட்டிக்கு எதுவுமே இல்லை. 1,19,00,000 இந்த கார். இதில் வந்து அளவில் வர மாடல் வந்து 1,47,00,000 இந்த இருக்குது அந்த கார். இது வந்து அளவில் வார மாடல் ஹைப்ரிட். இல்லை, இது வந்து ஹைப்ரிட் இல்லை, நார்மல் மாடல். அதாவது நார்மல் மாடல் அளவில் வார மாடல். கொஞ்சம் ஃபுல் ஆப்ஷன் வந்து 360 கேமரா எல்லாம் வாரது வந்து 1,47,00,000. இதில் வந்து அளவில் வராமல் ரிமோட வார இந்த மாடல் வந்து 1,19,00,000. அதே மாதிரி இப்போ வந்து வெசல்ட விலை எவ்வளோ போகுதுன்னு சொல்லிச்சோன்னா, வெசல் வந்து இப்போ இந்த வெசல் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து போகிற விலை வந்து என்ன மாதிரின்னு சொல்லி 1,65,00,000 போகுது. 2025 1500 சிசி RV5 மாடல் 13 கிலோமீட்டர் ஓடி கிட்டத்தட்ட பிராண்ட் நியூன்னு சொல்லலாம். இந்த வெசல் பரவாயில்லை. முதல்லேருந்து 2 கோடி அப்படிலாம் போன வாகனங்கள் இப்போ இந்த வாகனம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும். 1,65,00,000 ரூபாய்க்கு உண்மையாகவே நல்ல ஒரு SUV. CHR அதுக்கு போகிறதுக்கு இதுக்கு போகலாம்னு நான் நினைக்கிறேன். நியூ டெக்னாலஜி வைஸ் CHR ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேஸ். இது ஒரு வித்தியாசமான ஃபேஸ். இதில் எனக்கு சிவப்பு கலராக பிடிக்கும். அதே மாதிரி ரைஸில் வந்து விலை பார்த்துருப்பீங்க. வந்து ஃபுல் ஆப்ஷன் அளவிலோட வாரது 1,40,000 ஸ்டார்ட் ஆகுது. அது லோ ஆப்ஷன் வீல் கப்போட வாரது 1,19, 1,18, 1,15 நிற்கிது. இடக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இதுலேருந்து நான் அப்படி விளைக்கிட்டு போக போகிறேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரியான வாகனங்களோட விலைகள் போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இதுலேருந்து வலிக்கிட்டு இன்னொரு கார் சேலுக்கு போயிட்டு அப்படியே நான் வந்து வவுனியாவுக்கு நைட்டுக்கு வலிக்கிட போகிறேன். வந்து வேகனார்ட விலை வந்து ஒரு 2-3 லட்சம். எஃப்எக்ஸ் ஒன்று குறைஞ்சிருக்கு. எஃப்செட் கஸ்டம் வந்து 10 லட்சம் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி டொயோட்டா ரைஸ் வந்து 1,19, 1,14 ஸ்டார்ட் ஆகுது நார்மல் மாடல். அதே மாதிரி வந்து ஹோண்டா வெஸ்ல வந்து 1,65, 1,50 ஸ்டார்ட் ஆகுது நார்மல் மாடல். இப்படி எல்லா வாகனத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பள்ளின்றதால இந்த காசை வந்து கூட்ட போயிடும். இப்போ டைம் வந்து 12:10 ஆகுது. நான் சாப்பிடணும். ஓகே, அப்படியே இன்னொரு கார் சேலில் ஏதாவது ஒரு வாகனம் புதுசாக ஆம்பிட்டா அதை எடுத்துக்கொண்டு அப்படியே போக போகிறேன்டா. இது நல்ல பதிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்படியே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.